சார், சிவராமன் இந்த கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போன மாசம் அவர் எலி பேஸ்ட் சாப்பிட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய தந்தையும் உயிரிழந்திருக்கிறாரு. அவங்களுடைய மரணத்துல பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது, பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. சோ இந்த எலி பேஸ்ட் சாப்பிட்டதுல என்னென்ன இம்பாக்ட்லாம் இருக்கும், அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், எலி பேஸ்ட் சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் சார்? ஸோ இந்த எலி பேஸ்ட் பாய்சன்ன்றது வந்து ரேட்டால் பாய்சன் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபாஸ்பரஸ். சரிங்களா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ டோஸ், எவ்வளோ பேஸ்ட் எடுத்திருக்காங்கன்றதை பொறுத்து அந்த சிம்டம்ஸ் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்குது, எவ்வளோ எஃபெக்ட் வருதுன்றதுல தெரியப்படுங்க. யூஸ்வலா அந்த ரேட்டால் பாய்சனிங், அதாவது 1 கிராம் பாய்சன் பேஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா யூஸ்வலா 24 to 48 ஹவர்ஸ்ல இனிஷியலா வந்து வெறும் பிளட் டெஸ்ட்ல சேஞ்சஸ் வரும். மெயினா இது வரக்கூடிய அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் பாய்சனிங், அதாவது அது வீரியம் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு டோஸ் எடுத்திருந்தாங்கன்னா வயிற்றுல அல்சர் வரலாம். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அதனோட லிவரை பாதிக்கும். லிவர் பாதிச்சதுக்கு அப்புறம் கிட்னி, மற்ற ஒவ்வொரு உறுப்புகளா பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலா நம்ம பிளட் டெஸ்ட்ல மட்டும் தான் 48 ஹவர்ஸ்ல தெரியும். அதாவது இந்த பில்லிருபின் என்றது ரைஸ் ஆகலாம், அப்புறம் அந்த லிவர் என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் லிவர் தான் வந்து முக்கியமான ஒரு உறுப்பு. நம்மளோட பிளட் எல்லாம் கிளாட் ஆகாம கிளாட் ஆகிறதுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ன்றதெல்லாம் அதுல இருந்தா உற்பத்தி ஆகும். ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆக பார்த்து என்ன ஆகும், இந்த பிளட் டெஸ்ட்ல ஐஎன்ஆர்ன்றது கூட ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், கோமாவுக்கு போகலாம், கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகும், லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட்ல இருக்க மசில்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ கிராஜுவல் ஸ்டேஜ். ஸோ டோஸ் அதிகமா இருக்க பார்த்து இதனோட சைடு எஃபெக்ட், அதாவது அதனோட பாய்சனோட எஃபெக்ட் வந்து இந்த உறுப்புகள்லாம் ஒவ்வொன்றா பாதிச்சு 24 to 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவலா அவங்களோட டேமேஜஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸ்வலா இது வந்து பிளட் டெஸ்ட்ல தான் இனிஷியலா நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆயிருக்குன்ட்டு. கொஞ்சம் 3 or 4 days ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மேஜர் சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சார், இப்போ இந்த எலி பேஸ்ட் சாப்பிட்டதுல, அது எலி பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பாய்சன் தான். அந்த பாய்சன் உடம்பு முழுக்க பரவிட்டா, அது ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா உயிரை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமா? ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அணுகுறாங்கன்றது பொறுத்து இருக்குங்க. ஸோ சாப்பிட்ட கன்சியூம் பண்ண உடனே வந்துட்டாங்கன்னா அந்த பாய்சனை வந்து இப்போ கேஸ்ட்ரிக் லவாஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மூக்கு வழியா டியூப் போட்டு அந்த வயிற்றுல வந்து நீர் மூலியமா சுத்தம் பண்றது, இல்லை சார்கோலாட அந்த பாய்சனை வந்து கொஞ்சம் அதனோட டோஸ் உடம்புல அப்சார்ப் ஆகாம அதனோட டோஸை வந்து கம்மி பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல மானிட்டர் பண்ணிட்டே வந்துட்டு லிவர் டேமேஜ் கம்மி பண்றதுக்கு பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் சிகிச்சை இருக்கு. ஸோ அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி ஃபர்தரா டேமேஜ் ஆகாம காப்பாந்து பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரெயின் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு, மற்ற உறுப்பெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ அது வந்து லிவர் வந்து திரும்ப ரெக்கவர் ஆக முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு, தட்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ், லிவர் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அந்த லிவரையே வந்து மாற்றக்கூடிய ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டாங்கன்னா அந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளட்டை சுத்தம் பண்ணி அந்த பாய்சனோட சீரியஸ் எஃபெக்ட்ல இருந்து மீள முடியும், பேஷண்ட்டை வந்து காப்பாந்து பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்கள காப்பாற்ற முடியும் சார்? ஏன்னா அவங்க எவ்வளவு எலி பேஸ்ட் சாப்பிட்ருக்காங்களோ அந்த அளவு பொறுத்து தான் அவங்கள காப்பாத்துறதா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க எந்த அளவுக்கு அதை எலி பேஸ்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சிகிச்சையின் மூலமா தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட்லி சூசைடல் இன்டென்ட் பார்த்து அவங்க சொல்ல மாட்டாங்க, எடுத்து கன்சியூம் பண்ணது சொல்ல மாட்டாங்க, லேட்டா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ கன்சியூம் பண்ணாலும் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. அதை லவாஜ், அந்த மூக்குடைய டியூப் போட்டு அதுக்கப்புறம், ஏன்னா சிம்டம்ஸ் வர்றது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து உடனே வராது. ஸோ இனிஷியலா வந்து ஒரு 48 ஹவர்ஸ் நல்லா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் அதோட சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிட்டு சிலவங்களுக்கு 4, 5, 1 வாரம் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த டேட்ன்றது வந்து அந்த டோஸை பொறுத்து இருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற லிவர் டிசீஸ் இதெல்லாம் பொறுத்து அதனோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து டைம் டிலே கூட ஆகலாம், இல்லை சீக்கிரமாகவும் வரலாம். சரிங்களா? ஸோ சாப்பிட்ட உடனே போகணும். அப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளட்டை சீரியலா மானிட்டர் பண்ணணும். பேஷண்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு 4-5 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து சீரா இருக்கு, ஒன்றும் டேமேஜ் இல்லை அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து ஓகே இதனால முழுமையா வேற எதுவும் ப்ராப்ளம் வராதுன்ட்டு உறுதியா சொல்ல முடியும். நன்றி சார். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி திரு செந்தில்.